பேடிஎம் ஆப் யூஸ் பண்ணி வந்து கீழே லிங்க் இருக்குது, மூவி டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுங்கள். மூவி மேனியா அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ. ஆமாம், 50% கேஷ்பேக் தராங்க. ஸோ காற்று வெளியீடை மாதிரி படங்கள் வந்து புக் பண்ணி பாருங்கள். நான் ரீசெண்டாக வந்து அப்படி தான் புக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு நல்லா பெனிஃபிஷியலாக இருக்குது. உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து இது பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே இல்லைங்க. வராகா ஆர்கானிக் க்ரீன் டீ. இந்த கண்டெய்னரை திறந்து இந்த ஏர்டைட் சீலை உடச்சி இந்த மாதிரி கப்பை எடுத்து சுடுதண்ணியை கலந்து 20 செகண்ட் வச்சிங்கன்னா போதும், அருமையான ஆர்கானிக் டீ வந்து ரெடி. கண்டெய்னர் போர்ட்டபுள், எங்கே வேணால் எடுத்துகிட்டு போயிட்டு சுடுதண்ணி கலந்து சூப்பர் ஆர்கானிக் டீ வந்து குடிக்கலாம். 5 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஆர்டர் பண்ணோம்னா இந்த நம்பரை அடிங்க. 10 ரூபா தான் சிங்கிள் டீ ஆகுது. குவாலிட்டி ப்ராடக்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. காற்று வெளியிடை, காற்று இடைவெளி என்னமோ சொன்னாங்க, பயங்கரமாக ஒரு எக்ஸ்பிளேஷன். இதனால தான் இந்த டைட்டில் வந்துச்சு, இப்படி பண்ணாங்க, இந்த வெள்ளை கலரில் பனியெல்லாம் இருக்குது, அங்கே போய் இந்த ஷார்ட் இதனால தான் வச்சாங்க அப்படின்ட்டு பல டிஸ்கஷன்ஸ். அதாவது படம் வரதுக்கு முன்னாடி ட்ரெய்லரை பார்த்துட்டு பாட்டை பார்த்துட்டு பல டிஸ்கஷன்ஸு. படத்தில் போய் உட்காந்தோடனே பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டில் வந்து கார்கில் வீரர்களுக்காக அப்படின்னு வந்து போடுறாங்க. அந்த டைட்டில் கார்டோடு அது மறைஞ்சது தான். அதுக்கப்புறம் எதுக்காக அப்படின்னு சத்தியமாக தெரியறதே இல்லை. கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்கில் வீரர்கள் அப்படிங்கிற ஒரு மேட்ரு வந்து முன்னாடியே கொண்டு வரல. லவ், அப்புறம் அந்த குடும்ப வாழ்க்கை, இதுதான் வந்து பிரதானமாக இருக்குது. ஸோ நிறைய இடத்துல வந்து டீவியேட் ஆகி போகிறது வந்து நம்மளால் வந்து தெளிவாக பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம், இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது காஷ்மீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊட்டியில் எடுத்தது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. பட் இது 2017. நமக்கு வந்து அந்த நண்பனில் அந்த ஸ்கூல் வரும்ல, அந்த ஸ்கூல் வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு ஸ்கூல். அது தமிழ் சினிமாவில் அந்த ஸ்கூல் வந்துட்டு போயிடும் ஊட்டியில். அதெல்லாம் போய் எடுத்துருக்காங்க. ஆனால் அதை வந்து நம்ம காஷ்மீர்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறாங்க. அது எப்படி நம்புறது நம்ம? ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு பாயிண்டில் வந்து அந்த அத்தன்டிசிட்டி மிஸ் ஆகிறங்காட்டிக்கு நமக்கு வந்து அந்த படம் வந்து நம்ம கூட வந்து ஒட்ட மாட்டேது. இன்னொன்று, அந்த படத்தில் ஸ்க்ரீனில் வந்து வாழ்கிற வாழ்க்கை எல்லாருமே எலிட்டிஸ்ட். யாருக்குமே வந்து காசை பற்றி கவலை கிடையாது. எல்லாத்துக்குமே மிகப்பெரிய வீடு இருக்குது, ஸ்காட்சை வச்சுக்கிட்டு தான் வந்து பேசுகிறாங்களே. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு அதாவது ஒரு எலிட்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து, அதாவது பெரும் பணக்காரர்கள்லாம் சேர்ந்து பணக்காரர்களை பற்றி படம் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த ஃபீலிங்கை தான் இது வந்து உணர்த்துச்சு. ஒரு ஓகே கண்மணியில் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருந்துச்சு. ஒரு யூத்துக்கு எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆச்சு. ஆனால் இது வந்து ஒரு எலிட்டிஸ்ட் படமாக தெரியறங்காட்டிக்கு வந்து ஒரு சாதாரண ஆடியன்ஸுக்கு வந்து ஒட்டவே மாட்டியது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டர் ஜெட் பைலட்டாக ஒரு கார்த்தி வராரு. உண்மையாலுமே இந்த பாராட்டுக்கள். அவ்வளோ உடம்பு குறைச்சி நிறைய வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணுறாரு. அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு காட்சி வரும், அதில் ஒரு பயங்கர ஒரு எமோஷனலான சீனை ஹேண்டில் பண்ணிட்டு வந்து ஒரு அழுகணும். அது வந்து உண்மையாலுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. பட் அது மட்டுமே படம் கிடையாது. படம்னா சினிமட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காரு, மியூசிக்ஸ் நல்லா இருக்குது, அதெல்லாம் தாண்டி கதைன்னு ஒன்று இருக்கணும், ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் இருக்கணும். நான் ஒரு ஆடியன்ஸாக, எனக்கு தெரியலைங்க, மணிரத்னம் ஃபேன்ஸான உங்களுக்கு இல்லை வந்து பயங்கர அறிவார்ந்த அந்த சினிமா விமர்சன கூட்டத்துக்கு ஏதாவது புதுசாக உள்ள தெரியலாம். பல அர்த்தங்கள் நீங்கள் வந்து அந்த லேயர்களை கண்டுபிடிக்கலாம். நான் ஒரு சாதாரண பாமர சினிமா ரசிகனுக்கு வந்து எனக்கு அது எதுவுமே தெரியல. பயங்கர ஸ்லோவாக ட்ராகியாக தான் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது. ஃபஸ்ட் ஹாஃப் முடிகிறப்பவே ஒரு படம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு. சரி, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பேச எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் அதை விட ட்ராகியாக போய் தான் எனக்கு முடிஞ்சுது. எப்படா படம் முடியும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோடு தான் வெளில வந்தேன். இதுதான் வந்து ஹானஸ்டான தாட்டுங்க. இன்னொன்று, ஃபைட்டர் ஜெட் பைலட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃபைட்டர் ஜெட் பைலட் வந்து ஒரு தாட்டு கூட அவர் ஃப்ளைட்டில் கூட ஏறி உட்கார்றது கூட வந்து காமிக்க மாட்டாங்க. ஒன்றா கிராஃபிக்ஸில் அப்படி உள்ளே இருக்கிற மாதிரி காமிச்சிடுறாங்க. ஏன் ப்ரொடக்ஷனை போட்டு கன்ஸ்டன்ட் பண்ணணும் இப்படி ஒரு? ஏன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும். இந்த படத்தை சின்ன பட்ஜெட்டில் எடுக்க முடியாது கண்டிப்பாக. அப்படிங்கிறப்போ நிறைய இடத்துல அந்த ப்ரொடக்ஷன் அடிபட்டது வந்து நமக்கு தெரியுது. அது நேராக கதையை பாதிக்கிறதும் வந்து நமக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அதித்தி ஆக்சுவலாக சூப்பரான ரோல். நிறைய இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனைனா, அவங்களுடைய நடிப்புக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேவும் இந்த கதையும் வந்து துணை புரியல. இந்த ஸ்க்ரீன் பிளேவும் கதையும் வந்து பெட்டரான ஒரு விஷயமா இருந்துருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆக்டிங் அப்படிங்கிறது இன்னும் பேசப்பட்டிருக்கும். பட் ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்காங்க, நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். ஆர்ஜே பாலாஜி பாவம் ஜாலியாக வந்திருந்தா கூட வந்து சிரிச்சுட்டு நம்மளை வந்து சிரிக்க வச்சுருப்போம். அப்படி அது நடக்கவே இல்லை. ரொம்ப நாள் முஞ்சியாக வர்றாரு. அவர் ஜோக்குக்கு சிரிக்கிறதா அழுவுறதா, இல்லை அவர் சீரியஸாக இருக்கிறதுக்கு வந்து சிரிக்கிறதா அழுவுறதா தெரியல. அந்தளவுக்கு தான் வந்து அவர் கேரக்டர் இருக்குது. இசை, அந்த வான் வருவான் பாட்டு, இந்த சாரட்டு வண்டியில், இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. படத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுதுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்கள் கர்ப்பமாகறாங்க அப்படிங்கிற ஒரு மேட்டரை மட்டும் கரெக்டாக க்ளீனாக வந்து எடுத்து முன்னாடி வைக்கிறார் மணிரத்னம். அது மட்டும் க்ளீனாக தெரியுது. அதை தாண்டி படத்துக்குள்ள கதை என்ன, அது எப்படி வந்து ஓடுது, இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. மொத்தத்தில் இந்த காற்று வெளியீடை அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு இடைவெளி விழுந்த மாதிரி இருக்குது. மணிரத்னத்துக்கும் ஒரு ஆடியன்ஸுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு இடைவெளி விழுந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ ஆடியன்ஸோட பல்ஸை, ஆடியன்ஸோட டேஸ்ட்டை திருப்பியும் வந்து மணிரத்னம் அவர்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு
நாயகன் கொடுத்த மணிரத்னம் வந்து திருப்பியும் வரணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த படம் எனக்கு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக ஒட்டலை. இதுக்கு பின்னாடி எந்த அந்நிய நாட்டு சதியும் கிடையாது. நான் யாரையும் கீழே கவுக்கறக்கெல்லாம் வந்து பேசலை. என்ன தோணுச்சோ அதை அப்படியே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன். ஸோ பயங்கர ஹைஃபையாக இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்கவங்களே கொஞ்சம் யோசிச்சு டைப் பண்ணுங்கள். உள்ளர்த்தம் எதுவுமே கிடையாது. இந்த காற்று வெளியீடைக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு ஒரு 2.5 மார்க்குகள் தரலாம். ஒன் டைம் பார்க்கலாம். அதுவுமே கொஞ்சம் பொறுமையோடு இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அதுக்கு மேலே அந்த படத்தில் உள்ள ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதான் வந்து உண்மை. இந்த காற்று வெளியீடைக்கு என்னுடைய சினிம்பி ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. நீங்களும் போய்ட்டு சினிம்பி ஆண்ட்ராய்டு iOS ஆப்பில் போய்ட்டு வந்து ரேட் பண்ணலாம். அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து ஜென்யூனாக அவங்க ஆப் மூலமாக வந்து ரிவ்யூஸில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இல்லையா, சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டுகளை வந்து வெளியிடுங்க. வீடியோ ஷேர் பண்ணுமா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.